கிளம்பிட்டோம் தானே பார்க்குறீங்க. நாங்கள் மண் சட்டி வாங்க போகிறோம். எதுக்குன்னா நாளைக்கு மீன் குழம்பு வைக்கிறதுக்கு எங்ககிட்ட மண் சட்டியே இல்லை. மீன் குழம்பு வீடியோ போடலான்ட்டு இருக்கோம். அதனால வெஸ்ட் மாம்பலம் வரைக்கும் போய் மண் சட்டி வாங்கலான்ட்டு இருக்கோம். இதில் என்ன ஹைலைட்டுனா இவங்களுக்கு மீன் குழம்பே வைக்க தெரியாது. நீ எப்போ லிப்ஸ்டிக் போட்ட? அடி பாவி, என்னடா நம்ம லிப்ஸ்டிக்கே போடலை, வாயில லிப்ஸ்டிக் இருக்குன்னு பார்த்தா எனக்கு தெரியாம எடுத்து போட்டியா நீ? எவ்வளோ அது? நாங்க போய் மண் சட்டி வாங்கிட்டு வந்துட்டோம். நாங்க போய் மண் சட்டி வாங்கிட்டு வந்துட்டோம். வாங்கினது வந்துட்டு கருப்பு மண் சட்டி தான் வாங்கிட்டு வந்தோம். ஏன்னா என்கிட்ட ஆல்ரெடி வந்துட்டு நார்மலாக இருக்கிற மண் சட்டி நிறையா இருக்குது. பட் எங்கள் பழைய வீட்டில் இருக்குது. இங்கே புது வீட்டுக்கு எதையும் எடுத்துகிட்டு வரல. ஆனால் எனக்கு ரொம்ப நாளாக இந்த பிளாக் கலர் மண் சட்டி வாங்கணுன்னு தான் ஆசை. ஃபைனலாக வாங்கிட்டேன். இதோட ப்ரைஸ் எவ்வளோனா 450 சொன்னாங்க. நாங்கள் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்கன்னு சொன்னதுக்கு 400 வாங்கிக்கிட்டாங்க. எனக்கு வந்துட்டு ரேட் கொஞ்சம் ஹையாக இருக்கிற மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. நீங்கள் சொல்லுங்கள் இது எவ்வளோ ரேட் வரும் அப்படின்னு. ஆனால் கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது. இது பெரிய சைஸ் தான். நிறையா பேர் வந்தால் கூட வச்சு சாப்பிட்லாம். இன்னைக்கு தூங்கி எந்திரிக்கவே லேட் ஆயிடுச்சு. மணி இப்போவே 10:30 ஆயிடுச்சு. நாங்கள் ஃபிஷ் குழம்பு வைக்கலான்னு வேறு பிளான் பண்ணி இருக்கிறோம். இதுக்கப்புறம் தான் போய் நாங்கள் ஃபிஷ் எடுத்துகிட்டு வந்து குழம்பு வைக்க போகிறோம். அப்படி தானேங்க? ஆமாம். நாங்கள் இப்போ தான் காஃபியே குடிக்கிறோம். காஃபி குடிச்சிட்டு டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 10:30. இதுக்கப்புறம் ஃபிஷ் மார்க்கெட் போய் என்ன ஃபிஷ் இருக்குதுன்னு தெரியல, போய் பார்த்தா தான் தெரியும். ஃபிஷ் எடுத்துகிட்டு வந்து ஃபிஷ் குழம்பு ரெசிபி நான் போடுறேன் vlogல. கண்டிப்பாக பாருங்கள். ஓகே, வீடியோவுக்கு போகலாம். வச்சிடலாம். மண் சட்டி நேற்று அவங்க வந்துட்டு இதுக்கு இந்த சட்டிக்கு எந்த சீசனிங்கும் பண்ண தேவையில்லன்னாங்க. வீட்டுக்கு போய் நல்லா அந்த பிளாக் கலரு ஒரு மாதிரி வரும் இதாட்டம், அது போகிற அளவுக்கு நீங்கள் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லெண்ணெய் தடவி வச்சிங்கனாவே போதும், நாளைக்கே போய் சமைக்க ஆரம்பிச்சிடலான்னு அந்த அக்கா சொன்னாங்க. அதனால வாங்கிட்டு வந்து அதே மாதிரி நல்லெண்ணெய் தடவி வச்சுருக்கேன். பிளாக் கலர் பெயிண்ட் வாங்கின புதுசில் அப்படின்னு பண்ணாவே கையெல்லாம் வந்தது. இப்போ எதுவுமே வரல. இது பெயிண்டா? என்னது பெயிண்ட் கிடையாது, இது டபுள் டைம் சுட்டது அப்படின்னு அந்த அக்கா சொன்னாங்க. நான் ஏற்கனவே எல்லாமே ரெடியாக வச்சுருக்கேன். புளி தண்ணியும் கரைச்சி வச்சுட்டேன். இது வந்துட்டு சீக்கிரமாக இந்த குழம்பு வச்சிடலாம். நிறையா டைப் இருக்குது மீன் குழம்புல, இது சீக்கிரமாக வைக்கிற டைப். புளி தண்ணி கரைச்சி இங்கே வச்சுருக்கேன். இந்த 2 தக்காளியை வந்துட்டு இதில் போட்டு நல்லா பிசையணும். எனக்கு அந்தளவுக்கு கையில் ஸ்ட்ரென்த் இல்லை, அதனால நான் மிக்சியில் போட்டு அரைச்சி ஊற்ற போகிறேன். இதில் ஆனியனே காணும். இந்த மீன் குழம்புக்கு ஆனியனே தேவையில்லை, ஆனியனே இல்லாமல் செய்யலாம். பட் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இன்றைக்கி நாங்கள் என்ன மீன் எடுத்தோம்னா மத்தி மீன் தான் எடுத்திருக்கோம். ஆனியன் இல்லாமல் செய்கிறது மீன் குழம்பு மாதிரி இருக்குமா?
மீன் குழம்பு மாதிரி தான் இருக்கும். நான் செஞ்சதுக்கு அப்புறம் சாப்பிட்டு பாருங்க, அப்போ தெரியும். ஓகே, இதை நான் பேஸ்ட் பண்ணிட்டு காட்டுறேன். ஓகே, இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இதில் அப்படியே ஊற்றிக்கலாம். இது ஆக்சுவலாக எங்கள் அம்மா இந்த மெத்தடில் செய்வாங்க. எனக்கு இந்த குழம்பு ரொம்ப பிடிக்கும். அதனால அவங்கக்கிட்ட கேட்டு செய்கிறேன். அவங்க என்னை வந்து தக்காளி 2 போட்டு கையிலேயே பிசைஞ்சு விட்டுருந்தாங்க. கையில் பிசைஞ்சா வீடியோலையும் நல்லா இருக்காது. இது வந்துட்டு எங்கள் மாமியாரோட குழம்பு மிளகாத்தூள். எங்கள் மாமியார் செஞ்சது. அவங்க செஞ்சு எனக்கு கொடுத்து விட்ருவாங்க. அவங்க செய்கிற குழம்பு மிளகாத்தூள், வடகம் எல்லாம் சூப்பராக இருக்கும். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறேன் குழம்பு மிளகாத்தூள். இதுக்கு வேறு எந்த பொடியும் நான் போட போகிறதில்ல, வெறும் குழம்பு மிளகாத்தூள் மட்டும்தான். குழம்பு மிளகாத்தூள் அரைக்கிறப்பவே அதுலேயே மஞ்சத்தூளும் போட்டு தான் அரைப்பாங்க. இருந்தாலும் நான் வந்துட்டு நான்வெஜ்ஜுங்கிறனால கொஞ்சம் போட்டுக்கிறேன். இது கூடவே தேவையான அளவு உப்பும் போட்டுக்கிறேன். பத்தலைன்னா திரும்ப போடுவேன். இது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அதனால சட்டி கொஞ்சம் ஹீட் ஆகட்டும். தேங்காய் பேஸ்ட்டுக்கு வந்துட்டு தேங்காய், ஜீரகம் கொஞ்சம், ரொம்பவும் போடக்கூடாது, கொஞ்சம் சோம்பு கொஞ்சம். இது 3ஐயும் அரைச்சி பேஸ்ட் மாதிரி வச்சுக்கலாம். லாஸ்ட்டாக ஊற்றுவோம். மிளகுலாம் தேவையில்ல. இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க சைடில். சூடாகிடுச்சு. நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் கொஞ்சம் நிறையாவே ஊற்றிக்கலாம். அப்புறம் இப்போ இதில் வந்துட்டு வெந்தயம் போடணும். வெந்தயம் போட்டுக்கிட்டேன். வெந்தயம் போட்டால் தான் மீன் குழம்புக்கு ஒரு ஃப்ளேவர் வரும். வெந்தயத்தோட ஃப்ளேவர். மீன் குழம்புன்னு இல்லை, புளி குழம்புலையும் வெந்தயம் போடுவாங்க. ஏன்னா அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இது வந்துட்டு வடகம், குழம்பு வடகம். எங்கள் மாமியார் செஞ்சு கொடுத்துருவாங்க. இதுவும் குழம்பு மிளகாத்தூளும் எனக்கு கொடுத்துருவாங்க. இது வந்துட்டு நீங்கள் புளிக்குழம்பு, மீன் குழம்பு இந்த மாதிரி எல்லாத்துக்கும் 2 ஐட்டத்தை வச்சு எல்லா குழம்பையும் ரெடி பண்ணிடலாம். ஆமாம், அந்த 2 குழம்பு மிளகாத்தூளும் வடகமும் இருந்தால் போதும். எல்லா சமையலுக்குமே யூஸ் ஆகும் ரெண்டுமே. இது வந்துட்டு இப்போ நான் போட போகிறேன். இதில் வந்துட்டு இதுலேயே வந்துட்டு சின்ன வெங்காயம், கடுகு, வெந்தயம், சோம்பு எல்லாமே இதில் இருக்கும். பூண்டு எல்லாமே இருக்கும். அப்புறம் இது ரொம்ப போடக்கூடாது, கொஞ்சமாக தான் போடணும். அவ்வளோதான். இதில் வந்துட்டு இதுக்கப்புறம் வெங்காயம் அதெல்லாம் போடக்கூடாது. அப்படியே நம்ம கரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை எடுத்து டேரெக்டாக ஊற்றி கொதிக்க விடுவோம். இது வந்துட்டு வேணும்னா பச்சை மிளகாய் போடலாம். நான் பச்சை மிளகாய் வந்துட்டு ஃப்ளேவருக்காக போட்டுக்கிறேன் ஒன்று. ஓகே, இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கிறத எடுத்து ஊற்றிடலாம்.
இது வந்துட்டு நல்லா கொதிக்கணும். இப்போ நம்ம இதை ஊற்றுனதுக்கப்புறம் ஹை ஃப்ளேமில் வைக்கலாமா? அவங்க சிம்மில் வச்சு தான் சமைக்க சொன்னாங்க. இல்லை, எனக்கு ஒரு டவுட்டு. ஃபஸ்ட்டு டேரெக்டாக சட்டி அடுப்பில் வச்சு ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாதா, இல்லை வந்துட்டு சமையல் ஃபுல்லுமே ஹை ஃப்ளேமில் வைக்காமல் சிம்லேயே தான் வச்சு சமைக்கணுமா? உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள், எனக்கு தெரியல. குழம்பு நல்லா கொதிச்சுட்டு இப்போ இதில் வந்துட்டு கருவேப்பிலையும் கொத்தமல்லி தலையும் போட்டுக்கிறேன். எல்லாம் போட்டுட்டு முக்கியமான ஐட்டம் மீனை போடவே இல்லை இன்னும். அது கடைசியாக தான் போடணும். என்ன பண்ண போறீங்க? ஃபிஷ் ஃப்ரைக்கு வந்துட்டு ரெடி பண்ணி வச்சிடலாம். அது கொஞ்சம் நேரம் மேரினேட் ஆகிட்டு இருக்கோம்ல. இப்போ ஃபஸ்ட்டு வந்துட்டு மஞ்சத்தூள் கொஞ்சம், காஷ்மீரி சில்லி பவுடர். நான் காரத்துக்கு இது மட்டும்தான் போடுறேன், அதனால கொஞ்சம் நிறைய போட்டுக்கிறேன். காஷ்மீரி சில்லியில் காரம் வருமா? காரம் இதில் நார்மல் சில்லி பவுடரை விட கம்மியாக தான் வரும். நான் இது மட்டும்தான் காரத்துக்கு போடுறேன், அதனால் கொஞ்சம் சேர்த்து போட்டுக்கிட்டேன். இது கூட உப்பு, கொஞ்சம் நார்மல் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாமா? வேணாம், பாப்பா சாப்பிடணும்ல. உப்பு, கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் மாவு. ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கு. நம்ம மீன் ரோஸ்ட்டுக்கு கொஞ்சம் தான் மீன் வச்சுருக்கோம், அதனால் அரிசி மாவு கொஞ்சம் போட்டுக்கிறேன். அப்புறம் லெமன், லெமன் புழிஞ்சு விட்டுக்கிறேன். எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி கொஞ்சம், இஞ்சியும் பூண்டும் இடித்து வச்சுருக்கேன், அது போட்டுக்கிறேன். நம்ம பேஸ்ட்டாக போடுறத விட இடித்து போட்டால் அதில் ஒரு ஃப்ளேவர் வரும், அது நல்லாயிருக்கும். இதில் வந்துட்டு ஃபிஷ் எடுத்து போட்டுக்கலாம். மீன் ரோஸ்ட்டுக்கு பிணைஞ்சிட்டேன். இது அப்படியே கொஞ்ச நேரம் மேரினேட் ஆகட்டும். நம்ம அதுக்குள்ளே மீன் குழம்பு ஃபுல்லாக ரெடி பண்ணிட்டு வந்துடலாம். குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இதில் வந்துட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் பேஸ்ட்டு அதை ஊற்றிடலாம். இப்போ பார்த்தீங்களா, முதல்ல தண்ணி மாதிரி இருந்ததா, தேங்காய் ஊற்றினோட்டி அப்படியே குழம்போட அந்த கன்சிஸ்டன்சி வந்துடுச்சு பாருங்கள். இதை நல்லா இப்போ கொதிக்க விடணும். நம்ம போட்டிருக்கிற புளி தண்ணி, அப்புறம் குழம்பு மிளகாத்தூள், இதோட பச்சை வாசனை எல்லாம் போகணும். அதுக்கப்புறம் தான் ஃபிஷ் போடுவோம். மீன் குழம்பு கொதிச்சுட்ருக்கு, சைட்லேயே மீன் ரோஸ்ட்டும் போட்டாச்சு. குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ மீன் போட்டுடலாம். நல்லா கிறிஸ்பியாக சண்டே சமையல் ரெடி ஆயிடுச்சு.
மீன் குழம்பு எப்படி வந்திருக்கு பாருங்க. மீன் ரோஸ்ட் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. எப்படிங்க இருக்கு? நல்லா இருக்கு, புளிப்புலாம் நல்லா இருக்கு. உப்பு மட்டும் கொஞ்சம் கம்மி, உப்பு கொஞ்சம் போட்டா நல்லா இருக்கும். மீன் ரோஸ்ட்டு நல்லா இருக்கு. நல்லா இருக்கா?